வணக்கம், வெல்கம் டு சென்பாகுரோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பூச்சி மேலாண்மையில ஒரு கட்டுப்பாட்டு முறையை பத்தி பார்ப்போம். இது ஒட்டும் வண்ண பொறின்னு சொல்லுவோம். மஞ்சள் ஒட்டும் மட்டை, இது வந்து நீல வண்ண ஒட்டு மட்டை பொறி. சரிங்களா? இந்த மாதிரி பொறிகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயத்துல பூச்சிகளை எளிய முறையில செலவில்லாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இருந்தாலும் நம்ம பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு முறை தான் இது. நம்ம இந்த முறை பயன்படுத்தி மட்டும் நம்ம பூச்சிகளை பெரிதா நம்ம கவர்ந்து அழிக்க முடியாதுங்க. இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம உளவியல் முறை இருக்கு, பயிர் சுழற்சி முறை இருக்கு, களை கட்டுப்பாட்டு முறை இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல நம்ம பூச்சிகளை கவர்ந்து நம்ம அழிக்கிறது, நம்ம வயல்ல பூச்சி கட்டுப்பாடு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்களா? அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த ஒட்டும் அட்டை பொறி. சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி வந்து தோட்டத்துல பயன்படுத்தலாம், பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம். இப்ப இது பாத்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி டிராப்னு பேரு, மஞ்சள் ஒட்டு மட்டை. இது வந்து ப்ளூ கலர்ல வரக்கூடிய ஸ்டிக்கி டிராப். இது வந்து இந்த மஞ்சள் ஒட்டு மட்டைன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா நம்ம இந்த வெள்ளை ஈக்கள், நம்ம தென்னை விவசாயமானாலும் சரி, காய்கறி விவசாயமானாலும் சரி, நிறைய பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுத்துறது வந்து இந்த வெள்ளை ஈக்கள் தான் இப்ப பரவலா இருக்கு. நம்ம இப்ப நிலைமையில பாத்தீங்கன்னா வெள்ளை ஈக்களோட சேதாரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து இது கவர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த மஞ்சள் ஒட்டு மட்டை பொறி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா த்ரிப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இலை பேன்கள். நம்ம வயல்ல பூச்செடிகளா இருக்கும், அந்த மல்லிகைப்பூ மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இலைப்பெண்களோட தொந்தரவு அதிகமா இருக்கும். ஏராளமா பூச்சி மருந்துகளை நம்ம பயன்படுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம். இருந்தாலும் அது முடியறது இல்லை. இது இந்த முறையை பயன்படுத்துறது இயற்கை விவசாயத்துல பெரிதா நம்ம பயன்படுத்துறது மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்து இலைப்பெண்களை கொண்டு வரலாம். சரிங்களா? இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராப் வந்து நம்ம இப்ப கடையில கிடைக்குதுங்க. கடையில இந்த மாதிரி A4 சைஸ்ல கிடைக்குது. இதை வாங்கி நம்ம பயன்படுத்துறது எப்படின்னா, இது வந்து ரெண்டு சைடு, இது டபுள் சைடு போட்ட டிராப், பசை தடவோட டிராப். இந்த டிராப் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கையில வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிக்கணும். ஏன்னா நம்ம கையில இந்த பசையை ஒட்டும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் அது கழுவுறது எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய் கையில தடவிட்டு, இந்த பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பொறி வச்சிருப்பாங்க. ஒரு செட்டு வந்து 10 பொறியா வருது. எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வேண்டி லாங் லாஸ்டிங்ல இது போட்டிருக்கிறாங்க. எல்லா விவசாய தோட்டத்திலையும் நம்ம பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயத்துல அருமையா இதை பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டு இதை வந்து மேல வந்து 2 சைடும் பட்டர் பேப்பர் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த பட்டர் ஷீட்டை வந்து கையில எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பயிர் இருக்குதுன்னா அந்த பயிர் வந்து அதோட மட்டம் பார்த்துக்கணும். இந்த பயிரோட மட்டத்துக்கு மேல ஒரு 1/2 அடி இல்லைன்னா 1 அடி நம்ம மேல கட்டி விட்டுறணும். கட்டி தொங்க விட்டுறணும். ஒரு குச்சி வச்சோ ஒரு கம்பி வச்சோ நம்ம கட்டி தொங்க விட்டுறது இந்த காற்றுனால அடிச்சுட்டு வர அந்த சாறு ஒழிஞ்சு பூச்சிகளோட தாய் எந்து பூச்சின்னு சொல்லுவோம். அந்த தாய் எந்து பூச்சி வந்து இது மேல கவரப்பட்டு, இந்த நீல வண்ணத்தினால கவரப்பட்டு மேல ஒட்டிக்கும். 2 சைடும் ஒட்டும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி அதனால என்ன பயன் பாத்தீங்கன்னா, அந்த தாய் எந்து பூச்சிகள் வந்து கவரப்பட்டு இதுல ஒட்டுறதுனால அந்த செடியில போய் அந்த தாய் எந்து பூச்சிகள் முட்டை வைக்கிறது கம்மியாயிடும். இந்த முட்டை வைக்கிறது கம்மியாகிறது அது வந்து வரக்கூடிய அந்த புழுக்கள், இலையத்தின் மற்ற புழுக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சரிங்களா? அதுதான் இதோட டெக்னாலஜி, இதோட மெத்தடு. எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது அதுதான். இப்போ இந்த மஞ்சள் ஒட்டு மட்டைங்கிறது முக்கியமா பாத்தீங்கன்னா வெள்ளை ஈ, அப்புறம் நம்ம இலை பேன், அஸ்வினி, கத்துப்பூச்சி, பலை, அப்புறம் அந்த கொசு ஈன்னு சொல்லுவோம், தேயிலை கொசு, இந்த மாதிரி காற்றுனால அடிச்சுட்டு வர்ற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் பூரா வந்து இந்த இதுல மஞ்சள் ஒட்டு மட்டையில ஒட்டிக்கலாம். இதனால வந்து நம்ம வயல்ல ஏற்படக்கூடிய பொருளாதார சேத நிலையை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். மீறி மட்டும் நம்ம வந்து உயிர்நிலை திரவமான அந்த பயோ இன்செக்டிசைடோ இல்லை வேற ஏதோ மருந்தோ நம்ம அடிக்கிறது முழுமையா பூச்சிகளை முழுமையா கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு பொருளாதார சேத நிலையை மிஞ்சி போகாத அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். இந்த மஞ்சள் ஒட்டு மட்டை, இந்த நீல ஒட்டு மட்டையோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 12 வாரம்னு சொல்றாங்க. சரிங்களா? 12 வாரத்துக்கு ஒருக்கா நம்ம இதை மாத்திக்கலாம்.
இல்லை வந்து நம்ம இதை எப்படி நம்ம வந்து மாத்துறது, அதுக்கு என்ன நம்ம பார்க்கணும், வயல்ல ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்ண ஒட்டு மாட்டைகளால கவரப்பட்டு அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து எல்லா சைடும் ஒட்டும், இந்த 2 சைடும் ஒட்டும். சரிங்களா? ஒட்டுறது ஃபுல்லா கவர் ஆயிரும். ஃபுல்லா கவர் ஆச்சுன்னா மேல வேற பூச்சிகள் வந்து ஒட்டுறதுக்கு இடம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த ஒட்டு மட்டைகளை வந்து நம்ம வந்து மாத்தி கட்டுறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, வேற ஒரு பதிவில் நாம இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.